அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் யூனிட் 1 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் லெசனில் லெசன் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன், ஹூ லேய்டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்துக்கு அடித்தளம் அமைச்சவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஸ்கோ ட காமா, பி பார்த்தலோமியோ டயஸ், சி ஆல்ஃபான்சோ டி ஆல்புகர்க், டி அல்மெய்டா அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் அல்ஃபான்சோ டி ஆல்புகர்க் அப்படிங்கிறது தான். செகண்ட் ஒன், which of the following European nation was the foremost attempt to discover a sea route to India அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல முதன்மையாக இருந்த நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டச்சு, பி போர்ச்சுகல், சி ஃப்ரான்ஸ், டி பிரிட்டன் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி போர்ச்சுகல் தான். தேர்ட் ஒன், இன் 1453 கான்ஸ்டாண்டினோப்பிள் வாஸ் கேப்சர்டு பை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1453 வருஷம் கான்ஸ்டாண்டினோப்பிள் யாரால் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த ஃப்ரெஞ்ச், பி த துர்க்ஸ், சி த டச், டி த பிரிட்டிஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பி த துர்க்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் பிலாங்டு டேஸ் அப்படின்னா சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ போர்ச்சுகல், பி ஸ்பெயின், சி இங்கிலாந்து, டி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது. இது கரெக்டான ஆன்சர் சி இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது 5th கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா வாஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டின முதல் கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே 4 கோட்டையுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஃபோர்ட் வில்லியம், பி ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், சி ஆக்ரா ஃபோர்ட், டி ஃபோர்ட் செயின்ட் டேவிட் அப்படிங்கிறது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 6th ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் யூரோப்பியன்ஸ் வேர் த லாஸ்ட் டு கம் இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினரில் வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ த பிரிட்டிஷ், பி த ஃப்ரெஞ்ச், சி த டேனிஷ், டி த போர்ச்சுகீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பி த ஃப்ரெஞ்சுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 7th ஒன், ட்ராங்குபார் ஆன் த தமிழ்நாடு கோஸ்ட் வாஸ் எ ட்ரேட் சென்டர் ஆஃப் த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் இருக்க தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ த போர்ச்சுகீஸ், பி த பிரிட்டிஷ், சி த ஃப்ரெஞ்ச், டி த டேனிஷ்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர். இது டி த டேனிஷ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது செகண்ட் ரோமன், fill in the blanks. First one, National Archive of India NAI is located in dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் டேஷ் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஆன்சர் நியூ டெல்லி. செகண்ட் ஒன், பார்த்தலோமியோ டயஸ் எ போர்ச்சுகீஸ் sailor was patronized by டேஷ். என்ன கேட்குறாங்கன்னா, போர்ச்சுகீசியம் ஆளுமையான பார்த்தலோமியோ டயஸ் டேஸ் அப்படிங்கிறவரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கிங் ஜான் செகண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், த பிரிண்டிங் ப்ரெஸ் இன் இந்தியா வாஸ் செட் அப் பை டேஸ் அட் கோவா இன் 1556 அப்படின்னு. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் அச்சு எந்திரம் 1556 டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் போர்ச்சுகீஸ். 4th ஒன், த முகல் எம்பரர் டேஸ் பெர்மிட்டட் த இங்கிலீஷ் டு ட்ரேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தாருன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னா இது கரெக்டான ஆன்சர் ஜஹாங்கீர்.
Fifth one, the French East India Company was formed by dash. என்ன கேட்குறாங்கன்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான ஆன்சர் கால்பர்ட். அடுத்தது சிக்ஸ்த் ஒன், டேஸ் த கிங் ஆஃப் டென்மார்க் இஷ்யூடு எ சார்ட்டர் டு கிரியேட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுக்கு என்ன அர்த்தம்னா டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் ஆன்சர் கிறிஸ்டியன் ஃபோர்த் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இதில் ஏ சைடு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பி சைடு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ சைடு இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு கரெக்டான ஆன்சரை பி சைடில் நம்ம பொருத்தணும். ஃபர்ஸ்ட் ஒன் த டேனிஷ், இது கரெக்டான ஆன்சர் 1602. அடுத்தது த பிரிட்டிஷ், இது கரெக்டான ஆன்சர் 1600. தேர்ட் ஒன் த டேனிஷ், இதுக்கு த 1616ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன் த ஃப்ரெஞ்சுங்கிறதுக்கு 1664 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா சரியா தவறா அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு, அதனால் நம்ம டிக் போட்டுக்கிறோம். செகண்ட் ஒன், காயின்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்னா நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுவும் கரெக்டு, நம்ம டிக்கு போட்டுக்கிறோம். தேர்ட் ஒன், ஆனந்தரங்கம் வாஸ் எ டிரான்ஸ்லேட்டர் சர்வ்டு அண்டர் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு, அதனால் நம்ம இன்ட்டு போட்டுக்கிறோம். இது ஃபால்ஸு, அதனால் இன்ட்டு போட்டுக்கிறோம். ஃபோர்த் ஒன், த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இஸ் கால்ட் ஆர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படுற இடங்கள் ஆவண காப்பகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு, அதனால் நம்ம டிக் போட்டுக்கிறோம். அடுத்தது ஃபிஃப்த் ரோமன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். இதில் 4 சென்டென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து எந்த ஆப்ஷன் இதுக்கு கரெக்டாகுதுன்னு நம்ம போடணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன், கவர்னர் நினோடி குன்ஹா மூவ்டு போர்ச்சுகீஸ் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. செகண்ட் ஒன், போர்ச்சுகீஸ் வேர் த லாஸ்ட் டு லீவ் ஃப்ரம் இன் இந்தியா. Third one, the Dutch founded their first factory at Surat. Fourth one, Sir Thomas Rao was sent to Jahangir's court by King James I of England. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறத பாருங்க. A, first and 2 is correct. B, 2 and 4 are correct. C, third is correct. D, first, second and fourth are கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் நினோடி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு, அதனால் அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு, அதனால் நாம் டிக் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன், டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ராங் ஆன்சர், அதனால் ராங்கான சென்டென்ஸு, அதனால் இதை இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஒன், இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. இப்போ பாருங்கள் ஆப்ஷன்ஸை. இதில் டி கொடுத்துருக்கிறது 1, 2 and 4 ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். 4 பேர் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த பேர் ராங்குன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ, ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க்னு கொடுத்துருக்காங்க. பி, பெட்ரோ கேப்ரல் போர்ச்சுகல்னு கொடுத்துருக்காங்க. சி, கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன்னு கொடுத்துருக்காங்க. டி, கால்பர்ட் ஃப்ரான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் அப்படிங்கிறது மட்டும்தான் ராங் பேர், மற்ற 3ம் கரெக்டு. அதனால் இது கரெக்டான ஆன்சர். இது ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் அப்படிங்கிறது தான். இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனிச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ.